எஸ்கியூஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ரெக்கார்டில் வாய்ஸ்லாம் ஆன்லைனாக இருக்கு. ஓகே, ஸோ என்ன சார் அப்படி எஸ்கியூஎல் என்ன, எஸ்கியூஎல்னா என்ன சார் அப்படின்னா, ஓகே, ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க கைஸ். ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ். ஓகே, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு எடுக்கும் தானே கைஸ்? ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க தானே? ஓகே, ஒரு தடவை இப்போ செக் பண்ணி பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு தடவை சும்மா ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் ஆகுதுன்னு செக் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ பார்த்து நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் நிறைய டீச் பண்ணணும். ஓகேவா? சூப்பர். ஏன்னா நீங்கள் ஒன்று ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ஃபுல்லாக வந்து ஒரு நார்மல் பேசிக்ஸ், நாளைக்கு ஃபுல்லாக கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல். ஓகே, அது எஸ்கியூஎல் நான் டீச் பண்ணணும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் இந்த இதை மட்டும் செட்டப் பண்ணி பாருங்க. அப்போ எஸ்கியூஎல்ங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஒரு டேட்டா பேஸை வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த எஸ்கியூஎல் யூஸ் பண்ணுறோம். அதாவது ஃபார் கிரியேட்டிங் எ டேட்டா பேஸ் அண்ட் மேனிப்புலேட்டிங் எ டேட்டா பேஸ் அண்ட் ஆக்சஸிங் தி டேட்டா பேஸ். அப்புறம் அப்படி எப்படி நிறைய சொல்லுவாங்க. இது நீங்கள் எழுதிக்க வேணாம், நீங்கள் இது வந்து சும்மா கூகுளில் போட்டாலே வரும். வாட் இஸ் எஸ்கியூஎல்னாலே அதில் நிறையா வரும். அதை தியரி அதில் படிங்க. ஏன்னா நான் சும்மா ஒரு பேச்சுக்கு நான் சொல்லி தரேன் இதை. ஓகேவா? நல்லா கவனிங்க. வாட் இஸ் எஸ்கியூஎல், ஒய் வி ஆர் யூசிங் எஸ்கியூஎல், நீ கூகுளில் தயவு செஞ்சு போட்டுக்கோங்க. இது கம்பல்சரியா எஸ்கியூஎல்னா என்னங்கிற பேசிக் கொஸ்டின் தெரிஞ்சிருக்கணும். அப்போ எஸ்கியூஎல்ங்கிறது ஒரு டேட்டா பேஸை கிரியேட் பண்ணி வைக்கிற ஒரு இடம். அதை மேனிப்புலேட்னா என்னன்னா அதை மானிட்டர் பண்றது. ஓகேவா? ஸோ எவ்வளோ டேட்டா வந்திருக்கு, போயிருக்கு, அதில் வேணுங்கிற டேட்டாவை எடுக்கிறது, வேணாங்கிற டேட்டாவை மாடிஃபிகேஷன் பண்றது. ஓகே, இல்லை புரியுதா கைஸ்? இந்த மாட்ட வேலைகளை மட்டும்தான் நீங்க பண்ணுவீங்க. ஓகேவா? அப்போ அந்த எஸ்கியூஎல்ங்கிறது ஒரு கொரியை யூஸ் பண்ணி போறது. ஆனா அதை எங்க போய் ரிஃப்ளெக்ட் பண்ணுவீங்க? எங்க போய் அந்த ஒரு பாப்பீங்க? இந்த மாதிரி டேட்டா பேஸ் இப்படி வந்திருக்கு, இதுல என் பேர்லாம் இப்படி காட்டுது, எங்க போய் பாப்பீங்க? அதுதான் சாஃப்ட்வேர். அதுதான் டேட்டா பேஸ் சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த என்ன சாஃப்ட்வேர் நீங்க யூஸ் பண்ண போறீங்க? MySQL யூஸ் பண்ண போறீங்க. புரியுதா கைஸ்? இப்படிதான் யாரு கேட்டாலும் சொல்லணும். ஓகேவா? அப்ப எஸ்கியூஎல்ங்கிறது ஒரு கொரி லாங்குவேஜ். அது ப்ரோக்ராமிங் கிடையாது, மனசுல வச்சுக்கோங்க. ஓகே, எஸ்கியூஎல்ங்கிறது ஒரு கொரி லாங்குவேஜ். அந்த கொரியை யூஸ் பண்ணி தான் நம்ம டேட்டா பேஸை கிரியேட் பண்றதோ, இல்ல டேட்டாவை நம்ம ரிட்ரைவ் பண்றதோ, இல்ல மாடிஃபிகேஷன் பண்றதோ, இதெல்லாம் நம்ம பண்ண முடியும். அதை நம்ம போய் எங்க போய் ஆக்சஸ் பண்ணி பார்ப்போம்? அந்த டேட்டா பேஸ்ல எங்க மாடிஃபை ஆயிருக்கா, ஆடா இருக்கா, இல்லையா, என்ன டேட்டாலாம் மாடிஃபை ஆயிருக்கா, ஸ்டோர் ஆயிருக்கா, எங்க போய் கண்ணால போய் பார்ப்போம்னா அதுதான் அந்த சாஃப்ட்வேர், டேட்டா பேஸ் சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க. அந்த டேட்டா பேஸ் சாஃப்ட்வேர்ல ஒரு ஒன் ஆஃப் தி சாஃப்ட்வேர் தான் MySQL. எஸ் ஆர் நோ எவ்ரிவன்? டெல் மீ கைஸ். எஸ் சார். ஓகே, இப்போ எப்படி பைத்தானுங்கிறது ஒரு கோடிங். அந்த பைத்தான் கோடிங் போய் எங்க போய் டைப் பண்ணி பார்ப்பேன் அவுட்புட்லாம்? அதுக்கு தான் VS கோடுங்கிறது ஒரு சாஃப்ட்வேர். புரியுதா? அது ஒரு டூல். அந்த VS கோடுங்கிறதுல தான் நீ வந்து பைத்தானை கிரியேட் பண்ணி ப்ராஜெக்ட் பண்ற. அதே மாட்டம் தான் இந்த கொரி. ஓகேவா? கொரி எங்க போய் பார்ப்ப? ஒரு MySQL பார்ப்ப. இதே மாட்டம் வேற என்னெல்லாம் சார் இருக்கு அப்படின்னா SQL சர்வர்னு ஒன்று இருக்கு. MySQL சர்வர்ங்கிறது ஒரு சர்வர் மாட்டம். SQL சர்வர்னு ஒன்று இருக்கு, ஆரக்கிள்னு இருக்கு. ஓகேவா? மோங்கோ டிபின்னு ஒன்று தனியா இருக்கு. இந்த மாட்டம் நிறைய டேட்டா பேஸ் இருக்கு. நீ எல்லா டேட்டா பேஸுக்குமே என்ன மேட்ரு? 1000 பேர் பெரிய அந்த ரிசியூம்ல போட்டிருப்பான், அந்த டேட்டா பேஸ் இந்த டேட்டா பேஸ் சரின்னு. ஃபர்ஸ்ட் டேட்டா பேஸ்னா என்ன? ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு இடம், அவ்வளவுதான். அது காலத்துக்கும் அப்படியே இருக்கும். ஓகேவா? வேணுங்கிறப்ப நீ ஆக்சஸ் பண்ணிக்க போற, வேணாங்கிறப்ப அது அப்படியே அங்க இருக்க போகுது. அதை நீ எந்த இதில் வச்சா உனக்கு என்ன? புரியுதா கைஸ்? உனக்கு தேவை உன்னோட சாஃப்ட்வேர்ல அந்த டேட்டா பேஸ் ஸ்டோர் ஆகணும். அப்போ ஒவ்வொரு கம்பெனியும் அந்த அவனோட அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற அப்படி தான் டேட்டா பேஸ் சூஸ் பண்ணுவான். இப்போ MySQLங்கிறது வந்து கோல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க, பழமையான ஒன்று. ஓகேவா? நான் எப்போ யார் ட்ரெயின் பண்ண சொன்னாலும் நான் MySQL எடுக்க சொல்லுவேன். ஏன் அப்படின்னா MySQL நீ நல்லா ஸ்ட்ராங்கா படிச்சாலே அதில் பேஸ் பண்ணி தான் எல்லாமே மற்ற MongoDB அது இதுன்னு உருவாக்கியிருப்பான். புரியுதா? அதனால நீ எந்த அளவுக்கு நீ MySQL நீ ஒர்க் அவுட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்றியோ, மற்றதெல்லாம் நீ பார்த்தா தம்மா துண்டா ஆகி போயிடும். ஈஸியாக நீ ஒரு நாளில் நீ படிச்சிருக்க ஆக்சஸ் பண்ணி பார்க்குற மாட்டோம் தான் இருக்கும். அதனால தான் நான் ட்ரைனிங்கில் வந்து MySQL தான் இட்ஸ் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். புரியுதா கைஸ்? அதனால தான் நாங்கள் ட்ரைனிங் உங்களுக்கு நான் ஃபாலோ பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு அதுக்கப்புறம் நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணலாம். SQL சர்வர் ஒன்றும் இல்லை, அந்த டேட்டா பேஸ் கனெக்டிவிட்டியை மட்டும் நீங்கள் மாற்றணும். அதான் சொல்லி தரேன் உங்களுக்கு. ஓகேவா? எப்படி டேட்டா பேஸை மாற்றுறது என்ன ஏதுன்ட்டு. ஓகே, சரி. ஓகே, ஸோ இப்போ ஒரு ஐடியா இருக்கா டேட்டா பேஸ்னா என்ன, எதுக்கு படிக்கிறோம் அப்படின்ட்டு? டெல் மீ கைஸ். எஸ் சார். சரி, ஓகே. இப்போ டேட்டா பேஸ் முக்கியம் கைஸ். 100க்கு 150 200% ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இல்லைன்னா ஐடி கிடையாது. ஓகேவா? சரி, அப்போ அந்த டேட்டா பேஸில் நம்ம எப்படி சார் ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. அதை MySQL அப்படின்னு நீங்கள் சர்ச்சில் டைப் பண்ணீங்கன்னா கமாண்ட் லைன் கிளைண்ட் இருக்கும். MySQL 8.0 கமாண்ட் லைன் கிளைண்ட் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டு கேட்கும். ஐ திங்க் 1 2 3 4 5 தான் கொடுத்துருப்பீங்க. கொடுத்து என்ட்ரு பண்ணிங்கன்னா இந்த மாட்டம் MySQL வரும். வருதா? செக் பண்ணுங்க. டூ இட் நவ்.
வருது சார். வருது சார். விஜய் உங்களுக்கு என்னாச்சு? எஸ் சார் வருது சார். ஓகே குட். இப்போ நீங்க ஒர்க் பெஞ்ச் ஓபன் பண்ணிருக்கீங்க. சைடுல போயிட்டு சர்ச்ல போயிட்டு ஒர்க் பெஞ்ச் ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணலாம் தெரியும்ல, அதை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா ஓபன் ஆகும். பாஸ்வேர்ட் கேட்டா பாஸ்வேர்ட் போட்டுக்கோங்க. ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணியாச்சு சார். ஓகே குட். ஓகே இதுல அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும், டிஃபால்ட்டா அட்மினிட் இருக்கும். ஸ்கீமாஸ் கிளிக் பண்ணீங்கன்னா இதுல எல்லாமே வரும். என்னென்ன ஸ்கீமாஸ்னா, ஸ்கீமாங்கிறது என்னதுன்னா டேட்டா பேசஸ். ஓகே அதை தான் அங்கே ஸ்கீமான்னு MySQL ப்ரொஃபஷனலாக சொல்லுவாங்க. ஓகே பாருங்க, இப்போ என்கிட்ட இவ்வளோ டேட்டா பேஸ் இருக்கு. ஓகேவா, இது எல்லாமே ஃப்ரீயாக நீங்கள் பண்ணுறீங்க. இதே நீங்கள் லைசன்ஸ் வாங்கி பண்ணீங்கன்னா மோர் தென் 1 லட்சம் டேட்டா 10 லட்சம் டேட்டா கூட உங்களால் ஸ்டோர் பண்ண முடியும். ஓகே ஸோ நம்ம அதெல்லாம் தேவை கிடையாது. சும்மா நமக்கு ஒரு 10 டேட்டா இருந்தால் போதும். ஓகே குட். இப்போ நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா ஒரு பேசிக்ஸை பார்க்க போறோம். ஓகே ஒரு 20 கமெண்ட் இருக்கு. ஓகே இந்த ஒண்ணே மட்டும் இப்போ பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாரும் பண்ண வேணாம், டைம் எடுத்துரும். ஓகே அதை நீங்க வீட்டில் போய் பண்ணுங்க, ரெக்கார்ட் பார்த்து. புரியுதா கைஸ்? தயவு செஞ்சு நோட்ல நீங்க எழுதி வச்சு படிங்க. ஓகேவா, நானும் இதுக்குரிய ஒரு இது அனுப்புறேன். பைத்தான் என்ட்ரி கொஸ்டின் அனுப்பிச்சேன் கைஸ். நான் அனுப்பல தானே ஒன்றும் எனக்கு. ஓகே இப்போ நான் அனுப்புறேன். ஓகேவா, இப்போ உங்களுக்கு கிளாஸ் முடிஞ்சிட்டு அனுப்புறேன். நான் அனுப்பலைன்னா டக்குன்னு எனக்கு ரிமைண்ட் பண்ணுங்க. ஓகே நான் அனுப்பிச்சு விட்றேன். அதை ஜெராக்ஸ் எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. ஓகே ஓகே கைஸ், ப்ராப்ளம் சால்விங் தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். தியரியை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. தியரி 50%னா 50% நீங்க வந்து ப்ராப்ளம் சால்விங் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. நான் சொல்லி கொடுத்துட்டேன் எல்லாமே. எப்படி ப்ராப்ளம் சால்விங் டெய்லி ஒரு 10 ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டே இருக்கணும் நீங்க. ஓகேவா, ஸோ அதை நீங்க டச்லேயே இருங்க. ஓகே சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா 2 செட்டா படிக்க போறோம். அதுல முதல் செட்டு ஒரு டேட்டா பேஸ்ல எப்படி வந்து ஒரு டேட்டா பேஸை கிரியேட் பண்ணுவாங்க, அதுல எப்படி ஒரு டேபிளை கிரியேட் பண்ணுவாங்க, அந்த டேபிள்ல வந்து என்னென்ன மாட்டம் ஃபியூச்சர்ஸ்லாம் செட் பண்ணலாம், ஒரு டேட்டாவை வரதுக்கு முன்னாடி எப்படி எப்படிலாம் அந்த டேபிளை வந்து எனக்கு தேவையான அளவுக்கு நான் தயார் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். புரியுதா? நாளைக்கு வந்து அதுக்கப்புறம் ஒரு டேட்டாவை எப்படி சிம்பிளா இன்சர்ட் பண்றதை சொல்லி கொடுத்துட்டு, நாளைக்கு வந்து இருக்கிற அந்த பல்க் டேட்டால இருக்கிற டேட்டாவை எப்படி என்னெல்லாம் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணலாங்கிறத நாளைக்கு பார்ப்போம். இதுதான் இந்த 2 வேரியன்ட். புரியுதா? அப்ப ஃபர்ஸ்ட் செட்டப், அப்புறம் ஆக்சஸ். செட்டப்னா ஒரு டேட்டா பேஸுக்கு செட்டப்புக்கு தேவையான எல்லாமே பண்ண போறோம். ஒரு டேபிள் என்ன ஏதுன்னு. அதுக்கப்புறம் அடுத்த இது வந்து ஒரு டேட்டா வந்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரி டேட்டாவை நம்ம எப்படிலாம் ஆக்சஸ் பண்ணுவோங்கிறத பார்க்க போறோம். இதை நீங்க படிச்சிட்டாலே போதும். ஓகே சூப்பர். ஃபர்ஸ்ட் ஒரு டேட்டா பேஸ் எப்படி கிரியேட் பண்ணுவீங்க? கிரியேட் ஸ்பேஸ் டேட்டாபேஸ் ஸ்பேஸ் டிபி நேம். டிபி நேம்னா டேட்டாபேஸ் நேம். இன்னைக்கு டேட் கொடுத்துக்கிறேன், ஜனவரி 6_DB செமிகோலன். ஸ்பேஸ் விடக்கூடாதுப்பா, நல்லா கவனிங்க. அதனால தான் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்றேன். அது சும்மா ஒரு பார்க்க நல்லா இருக்குன்னு யூஸ் பண்றேன். எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனா அண்டர்ஸ்கோர் டிபிங்கிற வேர்டை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும், ப்ரொஃபஷனல். ஓகேவா, செமிகோலன் கம்பல்சரி கொடுத்து என்ட்ராம் பண்ணிங்கன்னா கோரி ஓகேன்னு வரும். கோரி ஓகேன்னு வந்துச்சுன்னா உங்களோட ஒர்க் பேஜ்ல போயிட்டு இங்க குட்டியா அங்க ரெஃபரன்ஸ் கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த ஜனவரி 6 இங்க வந்துருச்சா, கிரியேட் ஆயிருக்கா? அப்ப ஓகே, அப்ப இங்க நான் கொரி மூலியமா போட்டது இங்க டேட்டா பேஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்க. இதுதான் SQL. ஓகே, இதை ரிஃப்ளெக்ட் பண்ணி போய் எங்க போய் பாக்குறீங்க? இதுக்கு பேரு தான் MySQL. புரியுதா புரியலையா? Tell me guys. எஸ் சார். பண்ணி பாருங்க, இது கிரியேட் ஆகுதான்னு பண்ணி பாருங்க. அவுட்புட் வருதா? எஸ் சார். வருது சார். ஓகே கைஸ் குட். ஸோ இதுக்கப்புறம் நல்லா ரெக்கார்ட் வீடியோ பார்த்து பண்ணிக்கோங்க, நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே இப்போ என்ன பண்ண டக்குன்னு உங்களுக்கு நான் இது பண்றேன். நீங்க நோட்ல மட்டும் எழுதி மட்டும் வச்சுக்கோங்க. ஓகே ரெடியா கைஸ்? போலாமா? எஸ் சார். போலாம். சரி,
இப்போ ஒரு டேட்டா பேஸை நான் கிரியேட் பண்ணிட்டேன். எந்த ஒரு பொருளை உருவாக்குறதுக்கும் எந்த ஒரு பொருளை டிலீட் பண்றதுக்கும் உனக்கு உரிமை இருக்கு. ஓகே, அதை அழிக்கிறதுக்கும் அதே மட்டும். இப்போ இந்த டேட்டா இதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. டேட்டா பேஸ்ல நீ என்ன கிரியேட் பண்ணாலும் அதை உன்னால டிலீட் பண்ண முடியும். ஓகேவா? அதை மாடிஃபிகேஷனும் பண்ண முடியும். அப்ப கிரியேட் டேட்டா பேஸ் ஜனவரி டிபிங்கிறத எனக்கு இப்போ இது வேணாம், நான் கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதை வேணாம் டிலீட் பண்ணும் அப்படின்னா ட்ராப்னு கொடுக்கணும். புரியுதா கைஸ்? அப்ப ட்ராப் டேட்டா பேஸ்னா என்ன? அது ட்ராப் ஸ்பேஸ் டேட்டா பேஸ் ஸ்பேஸ். இப்போ இந்த ஜனவரி 6 சாரி ஜனவரி 6_db செமிகோலன் கொரி. ஓகே, அப்ப டிராப் ஆயிருச்சு. இப்போ போய் ரெஃபரன்ஸ் பண்ணி பாருங்க. பாத்தீங்களா, ஜனவரி 6 காணாம பாருங்க. புரியுதா? அப்ப டிராப்னா என்னது? ஒரு டேட்டா பேஸை டிலீட் பண்றதுக்கு. நோட் பண்ணிக்கோங்க, கமெண்ட்டை நோட் பண்ணுங்க கைஸ். நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் சார். சரி, ஓகே, சூப்பர். இப்ப அடுத்து வந்து என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்க. இப்ப வந்து நான் கிரியேட் டேட்டா பேஸ் ஜனவரி 6 இப்ப நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா? சோ இப்ப பாருங்க, ரெஃபரன்ஸ் பண்ணா கிரியேட் ஆயிடும். இதுல கம்பெனில வந்து இது ஒன்னு டிஃபால்ட்டா ஒன்னு பண்ண சொல்லுவாங்க. ஓகே, என்னன்னா பேக்கப் டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால சார் பேக்கப் டேட்டா பேஸ் அப்படின்னா, ஓகே, நீ கிரியேட் பண்றப்பயே ஒரு பேக்கப் அதுல போய் ஸ்டோர் ஆகும். ஒரு டேட்டா பேஸ் வந்து ஒரு நீ எந்த ஃபைல் லொகேஷன் கொடுக்குறியோ அதுல போய் ஸ்டோர் ஆகும். புரியுதா? சோ அது என்ன கணக்குனா, இப்படி பேக்கப் அப்படின்னு வைப்பாங்க. இது கம்பெனில கம்பல்சரியா யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நீ ஏதோ ஒரு டேட்டா பேஸ்ல டிலீட் ஆனாலும் அதுல பேக்கப் நீ எடுத்துக்கலாம். புரியுதா? ஓகே, சோ இதே நீங்க லைசன்ஸ் சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா அதுலயே பேக்கப் கொடுத்துருப்பான். இது முக்கியம் கிடையாது. பட் ஆனா கொரி வைஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்படியும் ஒன்று இருக்குன்னு நீங்க தெரிஞ்சே ஆகணும். ஓகே, சோ புரியுது கைஸ்? நான் என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? புரியுது சார். அப்ப பேக்கப் டேட்டாபேஸ், அந்த டேட்டாபேஸ் நேம் என்னது? ஜான் 6_db செமிகோலன் சாரி செமிகோலன் 2 disk ஸ்பே ஈக்குவல் டு சிங்கிள் குவாட்ஸ்ல அந்த பாத்தை நீங்க கொடுக்கணும். இருங்க, நான் இது ஒர்க் ஆகுதான்னு பாக்குறேன். மேபி இது வந்து மோஸ்ட்லி எடுக்காது. பாப்போம் எடுக்குதான்ட்டு. ஏன்னா அது நமக்கு ப்ரொஃபஷனலா கொடுக்குறப்ப எடுக்கும் அதெல்லாம். இப்போ நான் ஏதாவது ஒரு பாத்தை நான் கொடுக்குறேன். பிராக்டிஸ் பைத்தான் 11am பேட்ச், இதுதான் உங்க பேட்ச். சரி, இப்போ இந்த லொகேஷன் நான் கொடுத்து பாக்குறேன், இதுல எங்கேயாவது வருதான்ட்டு பார்ப்போம். இது சும்மா பேசிக் தான், தெரிஞ்சுக்கோங்க. கொடுத்துட்டு செமிகோலன். ஓகேவா? கொடுத்து என்டர் அமுக்குனேன்னா forget okay, you have a error SQL syntax, check your manual corresponding to SQL server version using backup database disk. Okay, இது ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போடணும். இது எடுக்கலனாலும் பிரச்சனை கிடையாது. ஜாம் செட்டிங் போடுங்க. ஏ போடுங்க. என்னப்பா? ஜாம் ஏ போடுங்க சார். ஓகே ஓகே, மேபி அதனால கூட கொஞ்சம் வந்திருக்கலாம் எரர். செக் பண்ணி பார்ப்போம். ரைட் சின்டாக்ஸ் பேக்கப் டேட்டாபேஸ் ஜான் டிஸ்க். ஓகே, இதுக்கு பேக்கப் இஷ்யூ வருது. ஓகே, இதை டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், சும்மா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இருங்க, நான் இதை மட்டும் பார்க்குறேன். இந்த ரூட் கொடுக்கணுமா? ஓகே, practice.python SQL. ஓகே 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 ஓகே. இப்போ எங்க போய் எப்படி சேவ் ஆகும்னா, அவனோட SQLனு ஒன்று சேவ் பண்ண சொல்றானா? ஓகே, இப்படி கொடுத்துட்டு ப்ராக்டிஸ் சாரி 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 அண்டு கொடுக்குறது எப்படி?
நிமிஷம். இதை அப்படி கொடுத்துட்டு பேக் ஃபார்வர்ட் ஸ்லாஷ்ல ஜான் 6 டிபி பேக்கப் டாட் எஸ்கியூஎல். இது எப்படிதான் வருதா? சரி ஓகே, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். அந்த ஸ்டோரேஜ் நான் தப்பா போட்டிருக்கேன், இது வேற மாட்டம் இது ஒன்று போடணும். ஓகேவா? இந்த கோடை நோட் பண்ணிக்கோங்க. பேக்கப் டேட்டாபேஸ் நேம் 2 டிஸ்க். ஓகேவா? 2 டிஸ்க். அப்புறம் அந்த பாத்தை கொடுக்கணும், அந்த பாத்துல போய் அது ஸ்டோர் ஆகும், வேற ஒன்றும் கிடையாது. புரியுதுல கைஸ்? கைஸ் இது புரியுதுல? எஸ் சார். நோட் பண்ணிக்கோங்க கோடை. இது ஃபைல் தப்பா இது கொடுக்குறேன்னு நினைக்கிறேன், ஃபைல் எடுத்துக்க மாட்டேங்குது இதுல, அதான் இஷ்யூ. மற்றபடி எல்லாம் கரெக்டு தான், கோட்லாம் கரெக்டு தான், அவ்வளோதான் வரும். ஓகே, அப்போ வந்து இது என்ன ஆகும்னா ஒன்றும் இல்லை, அந்த டேட்டா பேஸ் ஒரு பேக்கப் போய் உட்காந்துரும், வேற ஒன்றும் கிடையாது. ஓகேவா? ஸோ நோட் பண்ணிக்கலாம். பேக்கப் டேட்டா பேஸ் ஜான் டிபி, அந்த டேட்டா பேஸ் நேமு. நெக்ஸ்ட் போலாமா கைஸ்? போலாம் சார். எஸ் சார். ஓகே குட். சோ இப்போ நம்ம என்ன பார்த்திருக்கோம், ஒரு டேட்டாபேஸை எப்படி கிரியேட் பண்றது, அதை எப்படி delete பண்றது, எப்படி அதை பேக்கப் எடுத்து வைக்கிறது. இப்போ நீங்க இங்க ஷோ டேட்டாபேசஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இது வந்து இந்த கமாண்ட்ல யூஸ் பண்றதுக்காக. இங்கே நீங்க என்னென்ன டேட்டாபேஸ் இருக்குங்கிறத நீங்க பார்த்துக்கலாம், உங்களால பார்க்க முடியும். உங்ககிட்ட என்னென்ன டேட்டாபேஸ் இருக்கு, நீ ஒர்க் பெஞ்சில் தான் போய் ஓபன் பண்ணி பார்க்கணும் கூட தேவை கிடையாது, நீ இங்கேயே ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்ப ஷோ டேட்டாபேசஸ்னா என்ன, உங்ககிட்ட என்னென்ன டேட்டாபேஸ்லாம் இருக்குங்கிறத உன்னால பார்க்க முடியும். அதுல ஜான் 6 டிபி இருக்கு பாருங்க, நோட் பண்ணிக்கோங்க. நோட்டட் சார். ஓகே நோட் பண்ணிட்டீங்களா? சூப்பர். இப்போ எத்தனை கமாண்ட் பார்த்திருக்கோம்? கிரியேட், டிராப், பேக்கப், அப்புறம் ஷோ, 4 பார்த்திருக்கோமா? சரி ஓகே. அடுத்து என்ன சார் அப்படின்னா, இப்போ டேட்டாபேஸ்க்கு அவ்வளவுதான் நம்ம பண்ண முடியும். ஓகேவா? சோ இப்போ அடுத்து என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, இதுல நீங்க ஒரு டேபிள் கிரியேட் பண்ணணும். புரியுதா கைஸ்? சோ டேபிள் எப்படி சார் கிரியேட் பண்றது அப்படின்னா, நல்லா கவனிங்க. ஒரு டேபிள் கிரியேட் பண்ற கமாண்ட் கிரியேட் ஸ்பேஸ் டேபிள் நேம். இப்போ நான் வந்து மை ஸ்டூடெண்ட்ஸ், மை அண்டர்ஸ்கோர் ஸ்டூடெண்ட்ஸ், STUDENTS, மை ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துட்றேன். அதுல நல்லா கவனிங்க. ஓகே, காலம் நேம், ஃபர்ஸ்ட் காலம் நேம், அப்புறம் டேட்டா டைப். காலம் நேம் வந்து நான் வந்து என்ன கொடுக்குறேன்னா ஐடி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஐடி வந்து இன்டீஜரா இருக்கணும், இன்ட் கமா. ஃபர்ஸ்ட் நேம் அது வந்து varchar கொடுக்கணும், varchar 255 கொடுக்கணும். அப்படின்னா என்ன, யாருக்கா தெரியுமா? சார் அது எத்தனை லெட்டர்ஸ் டைப் பண்றோம்? லெட்டர் லிமிட்டேஷன் தானே சார்? ஓகே, அப்ப varchar-ங்கிறது என்ன அப்படின்னா, நீ அந்த இது வந்து ஒரு கேரக்டர் குறிக்கும், நீ என்னனாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அதுல. அதாவது நம்பரோ சிம்பிளோ வேர்டோ என்னனாலும் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஆனா அப் டு 255 வரைக்கும் தான் உன்னால ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஓகே, அவ்வளவுதான் யாரும் யூஸ் பண்ண கிடையாது. அதுக்கு மேல யூஸ் பண்ணாலும் அது சின்டாக்ஸ் 255 வரைக்கும் தான் உங்களால யூஸ் பண்ண முடியும். இன்டர்வியூல கேட்பாங்க அதெல்லாம், ஒரு கேரக்டர் லிமிட் எவ்வளவு யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. புரியுதா? ஓகே குட். சரி, அப்ப ஃபர்ஸ்ட் நேம் வந்து varchar 255, அதே மட்டும் லாஸ்ட் நேம் ஈக்குவல் டு varchar 255. ஓகேவா? அப்புறம் ஏஜ் வந்து இன்ட். ஓகே, அப்புறம் அட்ரஸ் ADDRESS, அட்ரஸ் வந்து varchar ஒரு 255 போதும். ரவுண்ட் பிராக்கெட் க்ளோஸ் பண்ணி என்டர் அமைக்கிக்கோங்க. ஓ சாரி, தப்பு. என்ன தப்பு சொல்லுங்க பாப்போம். சார் யூஸ் டேட்டாபேஸ். அது ஏன், என்னது ஏன் அந்த எரர் வருது? டேட்டாபேஸை செலக்ட் பண்ணலாமா? ஓகே, நான் நீ ஏண்டா இவ்ளோ டேட்டாபேஸ் இருக்கு, வாய்ஸ்க்கு நீ டேபிள கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்க. நீ எந்த டேபிள்ல எந்த இவ்ளோ இந்த நீ கிரியேட் பண்ண போற டேபிள் எந்த டேட்டாபேஸ்ல போய் ஸ்டோர் ஆகணும்னு நீ சொல்லவே இல்லையே. அதுக்கு தான் நீ யூஸ்ங்கற கமாண்ட் கொடுக்கணும். யூஸ் எனக்கு January 6 DPங்கிறத செலக்ட் பண்ணு. செலக்ட் டேட்டாபேஸ் சேஞ்ச் ஆயிருக்கா? இப்போ நீ இந்த கமாண்ட கொடுத்தாதான் உனக்கு அது ஸ்கோரி ஓகேன்னு வரும். புரியுதா கைஸ்? எஸ் ஆர் நோ?
எஸ் சார். எஸ் சார். நோட் பண்ணுங்க, நோட் பண்ணுங்க. நோட்டட் சார். நோட்டடா கைஸ்? எஸ் சார். ஓகே குட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன சார் அப்படின்னா, ஓகே இப்போ வந்து ஒரு டேபிளை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே அந்த டேபிளை நீங்க வந்து கிரியேட் ஆயிருக்காங்க பார்க்கறதுக்கு ஸோ டேபிள்ஸ் செமிகோலன் கொடுத்து என்ட்ராம் பண்ணீங்கன்னா அந்த ஜனவரி 6ங்கிற டேபிளுக்குள்ள மை ஸ்டூடெண்ட்ஸ்ங்கிற ஒரு டேபிள் கிரியேட் ஆயிருக்கு. ஓகேவா? புரியுதா? சாரி, ஜனவரி 6ங்கிற டிபிக்குள்ள அந்த டேபிள் கிரியேட் ஆயிருச்சு. அதை காட்டுறதுக்காக தான் இது. ஓகே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ டேபிள்ஸ். நோட்டட் சார். குட். நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் போலாமா கைஸ்? எஸ் சார். ஓகே ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்க. இப்போ வந்து ஒரு டேபிளை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்த கான்செப்ட், சரி சார் இப்போ நீங்கள் வந்து ஒரு டேபிளை கிரியேட் பண்ணிட்டீங்க, இந்த டேபிளை நீங்கள் delete பண்ண முடியுமா? எஸ் பண்ணலாம். ஓகேவா? அப்போ அதான் சொல்லிட்டேனே, எந்த ஒரு பொருளை வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோமோ அதை delete பண்ணுறதுக்கும் நமக்கு உரிமை இருக்கு. ஓகேவா? அதுக்கு தான் ட்ராப் ஸ்பேஸ் டேபிள் ஸ்பேஸ் டேபிள் நேம். அந்த டேபிள் நேம் என்னது? மை ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்து செமிகோலன் கொடுத்து என்ட்ராம் பண்ணீங்கன்னா கொரி ஓகே ஆச்சா? இப்போ நீங்க சோ டேபிள் கொடுங்களேன், எம்டி செட்னு வருது பாருங்க. புரியுதுல? புரியுதுல கைஸ்? ஏன்னா டேபிள் வந்து டிராப் ஆயிடுச்சு. ஓகேவா? இது ஒரு முக்கியமான இன்டர்வியூ क्वेश्चन ஒன்னு இருக்கு, அதை நோட் பண்ணுங்க, நான் சொல்றேன். அப்ப டிராப் டேபிள்னா டு delete an entire table அப்படின்னு தெளிவா எழுதுங்க. நோட்டட் சார். ஓகே கைஸ் குட். ஸோ இப்போ நான் திரும்ப அந்த டேபிளை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ டேபிள் ஓகே பண்ணியாச்சா? பண்ணிட்டீங்களா? எஸ். ஓகே குட். ஸோ அப்போ ஒரு ஓகே இன்னொன்று இருக்கு, ட்ரங்கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரங்கேட்னா என்னன்னு தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ட்ரங்கேட் டேபிள் ஸ்பேஸ் அந்த டேபிள் நேம் மை ஸ்டூடெண்ட்ஸ். இது ஒரு முக்கியமான என்ட்ரி क्वेश्चंस. தெரியுமா இருக்கு யாருக்காவது என்னன்னு? ஞாபகம் இருக்கா? ஓகே நல்லா தெளிவா கேட்டுக்கோங்க. டிராப் டேபிள்னா என்னன்னா, டிராப் டேபிள் டேபிள் நேம்னா என்னன்னா உங்களோட என்டையர் டேபிளையுமே delete பண்ணும். ஆனா ட்ரங்கேட்னா என்ன அப்படின்னா அந்த டேபிள்குள்ள இருக்கிற டேட்டாவை மட்டும் delete பண்ணும். அந்த டேபிள் அப்படியே தான் இருக்கும். புரியுதா புரியலையா? tell me guys. எஸ் சார். ஓகே நோட்ல எழுதுங்க. அப்ப இந்த கொரி எழுதுங்க, ட்ரங்கேட் டேபிள் டேபிள் நேம் போட்டுட்டு டு delete entire data inside the table only அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. அந்த இன்சைட்ல இருக்கிற என்டையர் டேட்டாவை delete பண்ணும். ஆனா டேபிள் அப்படியே தான் இருக்கும். ஸோ delete entire data
இன் டேபிள் ஒன்லி அப்படின்னு போட்டுக்கோங்க. இது இன்டர்வியூல கேட்பாங்க, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டிராப் அண்ட் ட்ரங்கேட் டேபிள் அப்படின்னு கேட்பாங்க. இன்டர்வியூ கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணீங்களா? Yes, sir. Others? Noted, sir. நோட் பண்ணிச்சு சார். ஓகே கைஸ், குட். ஸோ நெக்ஸ்ட் போலாமா? போலாம் சார். ஓகே, இருங்க ஒரே நிமிஷம். அடுத்து என்ன கமெண்ட்னா, ஒரே நிமிஷம் கைஸ். இருங்க, இதே முடிஞ்சு. இதுல இன்னொன்று முக்கியமான ஒன்று, இது தெரியுதா? நம்ம இன்னும் டேட்டாவே ஆட் பண்ணல, அந்த மேல செட்டப்லேயே பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? அந்த டேபிள் செட் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்டர் டேபிள். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. ஆல்டர் டேபிள் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. ஓகே, ஆல்டர் டேபிள்னால என்னன்னா, நோட் பண்ணுங்க, இது ஒரு தனி டாபிக். ஆல்டர் டேபிள் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஆல்டர் டேபிள்னா என்ன அப்படின்னா, ஆல்ரெடி கிரியேட் ஆன டேபிள்ல மட்டும்தான் உங்களால வேலையை காட்ட முடியும். புரியுதா கைஸ்? ஓகேவா? அதனால ஆல்டர் டேபிள்ங்கிறது it is used to add, delete or modify the columns in existing table. நோட் பண்ணுங்க. alter tableங்கிறது என்னன்னா, it is used to add, delete or modify the columns in an existing table. existing tableனா ஆல்ரெடி இருக்கிற டேபிள்ல உன்னால ஆட் பண்ணவோ இல்ல delete பண்ணவோ இல்ல மாடிஃபிகேஷன் பண்ணவோ பண்ண முடியும். இத தான் ஆல்டர் டேபிள் ஸ்டேட்மென்ட்னு சொல்லுவாங்க. புரியுதா? நோட் பண்ணிட்டீங்களா? Yes, sir. Noted, sir. ஓகே, குட். சோ அப்ப சரி சார், அப்ப அந்த ஆட்ல வந்து அப்படியே ஒவ்வொன்றா சொல்லுங்க. ஆட் பண்ணலாம் சொன்னீங்க, delete பண்ணலாம் சொன்னீங்க, மாடிஃபிகேஷன் பண்ணலாம் சொன்னீங்க. அது காலம்ஸ் மட்டும் தான் நான் சொல்றேன். ஓகேவா? சரி, இப்போ ஒரு இதை ஆல்டர் பண்ணி காட்டுறேன். ஆல்டர் ஸ்பேஸ் டேபிள் ஸ்பேஸ் என்ன காலம் நேம் உனக்கு வேணும். இப்போ ஆட்னா என்னது? ஆட் பண்றது. இப்போ என்கிட்ட என்னென்ன இருக்கு காலம்ல, இங்க போய் செக் பண்ணி பாருங்களேன். இங்கேயே போய் பண்ணலாம். நீங்க இதை போய் ரெஃபரன்ஸ் பண்ணீங்கன்னா ஜனவரி 6 வந்துருச்சா, அது ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்க. அதுக்குள்ள டேபிள்ஸை கிளிக் பண்ணுங்க. மை ஸ்டூடெண்ட்ஸ் வந்துச்சு பாருங்க. அதை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் ரோஸ் லிமிட் 1000 இருக்கா, அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்ககிட்ட என்னென்ன டேபிள் இருக்கோ அந்த காலம் இருக்கோ வந்துடும். புரியுதா? சரி, இப்போ என்கிட்ட 5 காலம் இருக்கு. ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஏஜ், அட்ரஸ் இருக்கு. இது இல்லாம ஒரு கோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இது டீடைல்ஸ் நான் ஆட் பண்ணணும். இல்லைன்னா கோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணணும். அப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஆல்டர் டேபிள். எந்த டேபிள் நேம்? மை ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? அதுல ஆட், இந்த ஆடுங்கிற இந்த கீவேர்டை கொடுக்கணும். ஆடுன்னு கொடுத்துட்டு தான் காலம் நேம். என்ன காலம் நேம் நீ ஆட் பண்ணணும்? கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு காலம் நேம் ஆட் பண்ணணும். அது என்ன டேட்டா டைப்? varchar. அது வந்து varchar இருக்கணும். 255 செமிகோலன் கொடுத்து என்டர் பண்ணிட்டீங்கன்னா query ஓகே வந்துருச்சா? புரியுதா கைஸ்? சோ இப்போ போயிட்டு இத ரெஃபரன்ஸ் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த மின்னல் வெட்டர் சிம்பிள் இருக்கு பாருங்க. இந்த டேபிளை ரெஃபரன்ஸ் பண்றதுக்கு இந்த மின்னல் வெட்டர் சிம்பிள், இந்த டேட்டாபேஸையே ரெஃபரன்ஸ் பண்றதுக்கு தான் இந்த குட்டி ஐகான். புரியுதா டிஃபரன்ஸ்? சோ இப்போ இந்த மின்னல் வெட்டர் சிம்பிளை கிளிக் பண்ணேனா இந்த டேபிள் ரெஃபரன்ஸ் ஆகி கோர்ஸ் ஆட் ஆயிருக்கா? எஸ் ஆர் நோ எவ்ரிவன்? Yes, sir. ஓகே, நோட் பண்ணுங்க பாப்போம். ஆல்டர் பண்றது, ஆல்டர் டேபிள், உன்னோட டேபிள் நேம், ஆட்ங்கிற அந்த கீவேர்டு, புதுசா என்ன ஆட் பண்ண போற? ஆட்னாலே புதுசா ஏதோ ஆட் பண்ண போற, அதோட இதோட கொடுக்கணும், டேட்டா டைப்போட கொடுக்கணும். இதை நீங்க இது வீட்ல போய் எப்படிமா நீங்க பிராக்டிஸ் பண்ணணும்? இதை நீங்க பார்க்காம போடுற அளவுக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டேன்னா அன்னையோட முடிஞ்சு கைஸ். இந்த கொரியெல்லாம் நீ பார்க்காம போடணும்.
நீயாவே ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணணும், நீயாவே அதை delete பண்ணி பார்க்கணும், நீயாவே வந்து அந்த பேக்கப்புக்கு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஸோ நீங்களாவே வந்து டேபிள் கிரியேட் பண்ணுங்க, அந்த அந்த காலம் நீங்களாவே ஆட் பண்ணி பாருங்க, மாடிஃபிகேஷன் பண்ணி பாருங்க. இது எல்லாமே நீங்களா ப்ராக்டிஸ் பண்ற வரைக்கும் பண்ணுங்க. புரியுதா? நோட் பண்ணிட்டீங்களா? Yes, sir. சரி, நெக்ஸ்ட் போலாமா? போலாம் சரி, ஒரு டேபிள்ல நான் என்னென்ன ஆல்டர்னா என்னென்ன சொன்னேன் சொல்லுங்க. ஆல்டர்னா என்னென்ன ஆல்டர் பண்ணலாம் சொல்லுங்க. சார். ஒரு நேம் டெலீட் பண்ணலாம், மாடிஃபை பண்ணலாம், ஆட் பண்ணலாம், ஆட் பண்ணலாம், delete பண்ணலாம், மாடிஃபிகேஷன் பண்ணலாம். அதுதான் ஆல்டர். ஆட் பண்றது சொல்லி கொடுத்துட்டேன். ஆட்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு காலமா ஆட் பண்றது. இது மாதிரி எத்தனை காலம்லாம் ஆட் பண்ணிட்டு போகலாம். சரி, அப்ப delete எப்படி பண்றது? எனக்கு இந்த கோர்ஸ் காலம் எனக்கு வேணாம், ஓகேவா? அப்ப அதை நான் எப்படி delete பண்ணுவேன்? ஆல்டர் டேபிள் மை ஸ்டூடெண்ட்ஸ்ங்கிற அந்த டேபிள் நேம் students மை ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்பெல்லிங்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னால இட் ஷோயிங் எரர். ஓகே, ஆல்டர் டேபிள் மை ஸ்டூடெண்ட்ஸ் ட்ராப். ஓகே, ஆடுனா ஆடு, ட்ராப்னா delete பண்றது. ட்ராப் காலம் அப்படிங்கிற அந்த வேர்டை யூஸ் பண்ணணும். ட்ராப் காலம் அந்த கோர்ஸுங்கிற அந்த காலம் நேம். ஓகே, செமிகோலன், கிளிக் என்டர். குறி ஓகே ஆயிடுச்சா? ஓகே, ஸோ இப்போ போய் பாருங்க, ரெஃப்ரெஷ் பண்ணுங்க, அந்த கோர்ஸுங்கிறது delete ஆயிடுச்சு. புரியுதா கைஸ்? அப்போ ஒரு காலம் ஆட் பண்றதுனா ஆடு, delete பண்றதுனா இந்த drop காலம், அந்த காலம் நேம். நோட் பண்ணிக்கோங்க பாப்போம். நோட் பண்ணிக்கோங்க இந்த குறிய. நோட்டட் சார். நெக்ஸ்ட் போலாமா? Yes, sir. பேலன்ஸ் என்ன இருக்கு சொல்லுங்க. ஆட் சொல்லி கொடுத்துட்டேன், delete சொல்லி கொடுத்துட்டேன், மாடிஃபிகேஷன். ஓகே, மாடிஃபிகேஷன் என்னன்னா இதை வந்து இப்போ என்கிட்ட வந்து இது நான் எல்லாமே காலத்தை மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா கவனிங்க, காலம். ஓகேவா? இப்போ என்கிட்ட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஏஜ் இருக்கு. ஓகேவா? அட்ரஸ் இருக்கு. எனக்கு வந்து இந்த ஏஜ்ங்கிறத வந்து ஏஜ் டீடைல்ஸா மாத்தணும். ஏஜ் டீடைல்ஸ் அப்படின்னு நான் மாத்தணும், பேரை மாத்தணும். அந்த காலமோட பேரை நான் மாடிஃபிகேஷன் பண்றேன். அப்ப அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா ஆல்டர் டேபிள், டேபிள் நேம் என்னது? அந்த மை ஸ்டூடெண்ட்ஸ், students மை ஸ்டூடெண்ட்ஸ்க்குள்ள ரீநேம். நல்லா கவனிங்க, ஆடுங்கிற அந்த கீவேர்டை யூஸ் பண்ணீங்க ஆட் பண்றதுக்கு. டிராப் காலம்ங்கிறத யூஸ் பண்ணீங்க. ரீநேம் காலம், ரீநேம் காலம்ங்கிற இந்த கீவேர்டை யூஸ் பண்ணணும். டிராப் காலம்ங்கிறது ஒரு கீவேர்ட், ரீநேம் காலம்ங்கிறது ஒரு கீவேர்ட். ரீநேம் காலம் போட்டு ஓல்டு காலம் நேம் வந்து ஏஜா இருந்தது, ஏஜ் போட்டு 2 போட்டு அந்த ஏஜா இருக்குங்கிறத ஏஜ் டீடைல்ஸ் அப்படின்னு மாத்து, செமிகோலன் கொடுத்து என்டர் பண்ணிட்டீங்கன்னா கோரி ஓகேன்னு வரும். புரியுதா கைஸ்? புரியுதா? அப்ப ஆல்டர் டேபிள், டேபிள் நேம், ரீநேம் காலம்ங்கிறது கீவேர்ட், அந்த எக்ஸிஸ்டிங் காலம் டு நியூ காலம் நேம், அதாவது எக்ஸிஸ்டிங் காலம் ஏஜா இருக்கிறத 2ங்கிறது கீவேர்ட், எனக்கு இந்த மாதிரி ஏஜ் டீடைல்ஸா மாத்து அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. இப்போ ரெஃப்ரெஷ் பண்றேன், மாறி இருக்கா ஏஜ் டீடைல்ஸ்? எஸ்ஆர் எவ்ரிவன்? Yes, sir. எஸ். நோட் பண்ணுங்க.
ஓகே சார். கொடுத்துறீங்களா? Yes, sir. ஓகே. சோ சரி சார், நீங்க இந்த காலமை ரீநேம் பண்ண சொன்னீங்கல்ல, மாடிஃபிகேஷன் பண்ணீங்கல்ல, சரி நீங்க சொன்னதை பண்ணிட்டேன். என்ன பண்ணீங்க? ஆல்டர் டேபிள், டேபிள் நேம், ரீநேம் காலம், அந்த எக்ஸிஸ்டிங் காலம் டு புது காலம் நேம். சரி, காலம் நேம் மாத்திட்டீங்க. அதுல அந்த டேட்டா டைப் என்னால மாத்த முடியுமா? இப்ப ஏஜ்ங்கிறதே இருக்கு, இங்க ரெஃப்ரெஷ் பண்ணணும். இங்க ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா இப்ப மாறிடுச்சா? ஏஜ் டீடைல்ஸ் கீழே பாருங்க, லெஃப்ட்ல தெரியுதா? கர்சரை பாருங்க, தெரியுதுல? எஸ் சார். ஐடிங்கிறது இன்டா கொடுத்துருக்கேன். டேட்டா டைப் ஃபர்ஸ்ட் டைம் வார்க்கர், வார்க்கர் இன்ட், வார்க்கர். இப்போ இந்த ஏஜ் டீடைல்ஸ் அந்த டேட்டா டைப்பை மாத்த முடியுமா? இன்ட்ங்கிறத நான் வார்க்கரா மாத்தணும், எப்படி பண்ணலாம்? அதை தான் இப்போ அடுத்து சொல்ல போறேன். இதுவும் ஆல்டர் பண்றது தான். ஆல்டர் டேபிள், டேபிள் நேம் வந்து மை ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? மாடிஃபை அப்படின்னு கொடுக்கணும். மாடிஃபை காலம். ஓகேவா? மாடிஃபை காலம், என்ன காலம் நேம்? ஏஜ் டீடைல்ஸ். அது வந்து நான் வார்க்கரா மாத்துறேன். வார்க்கர் 255. இது எடுத்து தான் செக் பண்ணிக்கிறேன். மாறிடுச்சு, தெரியுதா? அப்ப ஆல்டர் டேபிள், அந்த டேபிள் நேம், மாடிஃபை காலம். மாடிஃபைனா அதுல உள்ள இருக்கிறத நான் மாடிஃபை பண்றேன். ஓகேவா? மாடிஃபைனா அந்த டேட்டா டைப்பை மாடிஃபை பண்றேன். ஏஜ் டீடைல்ஸ்ங்கிற அந்த டேபிள், அந்த காலமை வார்க்கரா நான் மாத்துறேன். ஓகே, இப்போ போய் நான் லெஃப்ட் சைடுல ரெஃபரன்ஸ் பண்றேன். ஆல்ரெடி இன்ட் இருக்கா? இப்போ பாருங்க, வார்க்கர் மாறிடுச்சா? எஸ்ஆர் எவ்ரிவன்? எஸ் சார். அப்போ ஒரு டேட்டா டைப்பையும் உங்களால மாத்த முடியும். நோட் பண்ணிக்கோங்க. இவ்வளவுதான் ஆல்டர், அவ்வளவுதான் முடிஞ்சு. அப்ப ஆல்டர் டேபிள், டேபிள் நேம், டிராப் காலம், அந்த டிராப் பண்றது, ஆட் பண்றதுக்கு ஆட், அந்த காலம் நேம் போட்டு என்ன ஆட் பண்ணி ஆட் பண்ணிக்க. ரீநேம் பண்றதுக்கு ரீநேம் காலம், அந்த ஏஜ் போட்டு இது கொடுத்துக்க, இதுக்கு இதை கொடுத்துக்க, அவ்வளவுதான். நோட் பண்ணிட்டீங்களா கைஸ்? பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? Yes, ஓகே, sir. நல்லா கவனிச்சிங்களா? நான் இப்போ வரைக்கும் டேட்டா ஆட் பண்ணவே கிடையாது. ஓகேவா? வெறும் அந்த காலம்லயே நான் செட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? சூப்பர். ஓகே, சோ அடுத்து என்ன சார் அப்படின்னா, நல்லா கவனிங்க. ஆக்சுவலா நீங்க கம்பெனிக்குள்ள போனீங்கன்னா அந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்றதுக்குரியதான் அதிகமா பண்ணுவீங்க. பட் ஆனா இதுதான், இதுல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் ஒரு பேசிக் இன்டர்வியூல கேட்கக்கூடிய கொஸ்டின். ஓகே, உங்களோட கம்பெனில ஒர்க் எப்படி இருக்கும்னா, நீங்க ஒரு டேபிள் ஆல்ரெடி கொடுத்துருப்பான், அதுல இருந்து டேட்டாவை எடுக்கிறதுக்கு தான். நீங்க நாளைக்கு கிளாஸ் உங்களுக்கு கம்பெனி வைஸ் நல்லா இருக்கும். ஓகேவா? இன்னைக்கு கிளாஸ் ஃப்ரெஷருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃப்ரெஷருக்கு இதுல தான் கொஸ்டின்ஸ் வரும். ஒரு டேபிள் எப்படி மாடிஃபை பண்ணுவ, எப்படி வந்து எனக்கு இந்த காலம் எப்படி நீ மாத்துவேன்னா, நீ வாயை திறந்து சொல்லணும் அந்த கொரிய, இல்லைன்னா எழுதி காட்டணும். அந்த அளவுக்கு நீங்க தான் படிச்சுக்கணும். புரியுதா? இவ்வளவு கிளியரான சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் பாருங்க. ஓகே, சோ படிச்சுக்கோங்க. புரியுதா கைஸ்? ஓகே, குட். அடுத்த டாபிக் கன்ஸ்ட்ரைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க. கன்ஸ்ட்ரைன்ஸ், CON, முக்கியமான டாபிக் இது. ஓகே, இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோங்க. இதுல இருந்து 100% ஒரு கொஸ்டின், ஒன்னு இல்ல 2 கொஸ்டின் இன்டர்வியூல கேட்டுதான் ஆகணும். ஓகே, இதெல்லாம் டிஃபால்ட்டர். கன்ஸ்ட்ரைன்ஸ், STRAINTS, கன்ஸ்ட்ரைன்ஸ். கன்ஸ்ட்ரைன்ஸ்னா என்ன அப்படின்னா, டு செட் அ ரூல்ஸ் ஃபார் டேட்டா இன் டேபிள். டு செட் a ரூல்ஸ் ஃபார் டேட்டா இன் டேபிள். டு செட் a ரூல்ஸ். ஓகே, ஒரு சில பல ரூல்ஸ் நீங்க செட் பண்றீங்க. எனக்கு இந்த மாட்டம் தான் டேட்டா வரணும், எனக்கு இந்த இதுல வந்து இப்ப வந்து இவ்வளவு டேட்டா தான் ஆட் ஆகணும், இப்ப இதுல வந்து இந்த இப்ப வந்து இப்ப சும்மா கேர்ள்ஸ் பேர் ஃபீமேல் மட்டும் தான் இருக்கணும், இதுல வந்து மேல் மட்டும் தான் இருக்கணும், இதுல ஏஜ் வந்து 25க்கு மேல இருக்கவங்க தான் இதுல உட்காரணும், இது எம்டியா இருக்க கூடாது, இந்த காலம்ல யாருமே எம்டின்னு இருக்க கூடாது. சோ இந்த மாட்டம் சில ரூல்ஸ் நீங்க கொடுக்குறீங்க. அதுக்காக நீங்க படிக்க போறது தான் இந்த கன்ஸ்ட்ரைன்ஸ். ஓகே, இப்போ நான் ஒரு நம்பர் கொடுத்துட்டேன், அதை நம்ம திரும்ப ரிப்பீட் ஆகக்கூடாது, இந்த மாதிரி எல்லாமே ரூல் செட் பண்றீங்க. அதுக்காக நீங்க படிக்க போறது தான் இந்த கன்ஸ்ட்ரைன்ஸ். எஸ்ஆர் எவ்ரிவன், புரியுதா புரியலையா? எஸ் சார். Yes, sir. ஓகே, குட். சோ அப்ப அந்த கன்ஸ்ட்ரைன்ட்ஸ்னா என்னன்னு நோட் பண்ணீங்களா? அதுல நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்க போற கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் வந்து என்னன்னா, நாட் நல் கன்ஸ்ட்ரைன்ட், நாட் ஸ்பேஸ் நல், நாட் நல் கன்ஸ்ட்ரைன்ட். நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்க்க போறது நாட் நல் கன்ஸ்ட்ரைன்ட்.
நாட் நல் கன்ஸ்ட்ரைனா எதுக்கு சார் படிக்கிறோம் அப்படின்னா உன்னோட காலம் வந்து நாட் அக்செப்ட் நல் வேல்யூஸ், அதாவது நல்ல எம்டி வேல்யூஸ். நோட் பண்ணிக்கோங்க, நாட் அக்செப்ட் நல் வேல்யூஸ் இன் காலம். நாட் அக்செப்ட் not accept null values in column. நோட் பண்ணீங்களா? எஸ் சார். எஸ் சார். ஓகே, ஆக்சுவலா இத வந்து டேபிள் கிரியேட் பண்றப்பே இத ஆட் பண்ணுவாங்க. ஆல்ரெடி நம்ம டேபிள் கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேவா? அப்ப நீ என்ன பண்ணணும், ஆல்டர் பண்ணி தான் பண்ற மாட்டா இருக்கும். இல்ல சார் நீங்க டேபிள் பண்றப்ப எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் வந்து பண்ணி காட்டுறேன். இன்னொரு டேபிள் நான் கிரியேட் பண்றேன். கிரியேட் ஸ்பேஸ் டேபிள். ஓகே, பைத்தான் ஸ்டூடண்ட்ஸ் நான் டேபிள் நேம் வச்சுக்கிறேன். பைத்தான் ஸ்டூடண்ட்ஸ், STUDENTS ஸ்டூடண்ட்ஸ். ஓகே, ரவுண்ட் பிராக்கெட்ல ஐடி வந்து இன்டா இருக்கணும். ஓகேவா? இந்த ஐடியை வந்து நான் வந்து இன்ட்னா அந்த டேட்டா டைப், இந்த இன்ட் பக்கத்துல நான் நாட் நல்னு செட் பண்ணிக்கிறேன். புரியுதா கைஸ்? ஓகே, இது வந்து எல்லாமே கேஸ் சென்சிட்டிவ், நாட் கேஸ் சென்சிட்டிவ், சாரி கேஸ் சென்சிட்டிவ். எல்லாமே ஸ்மால் லெட்டர் கொடுக்கலாம், எதுனாலும் கொடுத்துக்கலாம். அப்ப நாட் நல்னு நீ ஏன் சார் கொடுக்குறோம் அப்படின்னா, அப்ப நீ ஐடிங்கிற காலத்துல வந்து நீ எம்டியாவே கொடுக்க முடியாது. ஏதோ ஒரு இடத்துல நீ டேட்டா ஃபில் பண்றப்ப ஐடியை ஃபில் பண்ணாம விட்டனா அது எடுக்காது அந்த கோடு. அங்க சொல்லும், டே நீ நாட் நல் கொடுத்து வச்சிருக்க, அங்க நீ கம்பல்சரி நீ கொடுத்தே ஆகணும் டேட்டாவை அப்படின்னு அர்த்தம். எஸ்ஆர் எவ்ரிவன், புரியுதா புரியலையா? எஸ் சார். அப்ப ஐடி இன்ட் நாட் நல், அப்புறம் ஃபர்ஸ்ட் நேம். மோஸ்ட்லி எல்லாமே நாட் நல் தான் கைஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? இது வந்து varchar 255, இதுவும் வந்து நாட் நல். ஓகேவா? லாஸ்ட் நேம் ஸ்பேஸ் varchar 255 வரைக்கும் வேணும், இதுவும் நாட் நல். கொடுத்துட்டு செமிகோலன் கிளிக் என்டர். கொரி ஓகே ஆயிடுச்சா? ஓகே, இப்போ போயிட்டு இதை போய் ரெஃபரன்ஸ் பண்ணுங்க. இந்த டேபிள் லெஃப்ட் சைடில் 2 டேபிள் வந்துருச்சா பைத்தான் ஸ்டூடெண்ட்ஸ்? இங்க கீழே பாருங்க. ஓகே, வந்திருக்கா? ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் ரோஸ் கொடுத்தீங்கன்னா வந்துடும். ஆனா இதுல நாட் நல் எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுல எப்படி நாட் நல் ஆட் ஆயிருக்குமா? சரி, ஓகே, அது நம்ம எப்படி பாக்குறதுன்னு தெரியல, இதுல பார்ப்போம். ஓகே, பட் ஆனா இதுல உங்களுக்கு டேட்டா ஆட் பண்றப்ப கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? டேட்டா ஆட் பண்ணாம நீங்க பண்ணி பார்த்தீங்கன்னா அது நாட் நல்ங்கிறது தெரிஞ்சிடும் உங்களுக்கு. புரியுதா? நோட் பண்ணிக்கோங்க கைஸ். நாட் நல்னா என்னன்னு தெரியுதுல? டு நாட் ஏ எம்டி வேல்யூ, அதுதான் நாட் நல். गाइस என்ன எல்லாம் நம்பர் போட்டு தான் எழுதி வச்சிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு கமெண்ட்டையும் 1 2 3 4ன்னு. எஸ் சார். ஆமாப்பா, அது ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணோம், டிராப் பண்ணோம், ஷோ பண்ணோம், அப்படின்னு ஒவ்வொன்றா 1 2 3 4 வரும். மொத்தமா எத்தனை கவுண்ட் பண்ணணும். ஓகேவா? மொத்தம் 30 கிட்ட வரும். நோட் பண்ணீங்களா? எஸ் சார். பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் போலாமா? போலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சார் அப்படின்னா, சரி சார் இப்போ நாங்க வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்றப்ப நாட்டல் பண்ணிட்டோம். அங்க ஒரு டேபிள் தான் ஆல்ரெடி எதுவுமே பண்ணாம இருக்கு. எந்த டேபிள்? அந்த மை ஸ்டூடெண்ட்ஸ் டேபிள்ல. அப்ப அதுல எப்படி நீங்க போய் நாட்டல்ல பண்ணுவீங்க? ஆல்டர் பண்ணலாம். ஓகேவா? அந்த ஏஜ் டீடைல்ஸ் நான் இப்ப நான் ஆல்டர் பண்றேன் மை ஸ்டூடெண்ட்ஸ்ல. ஓகேவா? அப்ப எப்படி பண்ணுவீங்க? ஆல்டர் டேபிள். ஓகேவா? மை ஸ்டூடெண்ட்ஸ், பைத்தான் ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது. மை ஸ்டூடெண்ட்ஸ்ல
ஆல்டர் காலம், ஏன்னா டேபிள வந்து ஆல்டர் பண்ற, சாரி மாடிஃபை காலம். ஓகே, ஆல்டர் டேபிள் போட்டு டேபிள் நேம் மாடிஃபை காலம். இதான பண்ணீங்க மாடிஃபை பண்றதுனால அந்த டேட்டா டைப் மாடிஃபை பண்றது எப்படி பண்ணீங்க? இப்படிதானே மாடிஃபை காலம். எந்த காலம்? ஏஜ் டீடைல்ஸ். அந்த ஏஜ் டீடைல்ஸ் வந்து எனக்கு இன்டா மாத்து, பிளஸ் அதை நாட் நல்லா எனக்கு வேணும் அப்படின்னு நீ சொல்ற, நாட் நல்லாவும் இருக்கணும்னு சொல்லி கொடுக்குற. எப்படி கொரி ஓகே ஆயிடுச்சா? அப்ப இந்த டேபிள போய் பாருங்க, மை ஸ்டூடெண்ட்ஸ் டேபிள போய் பார்த்தீங்கன்னா ஓகே எனக்கு பாருங்க, ரெஃபரன்ஸ் பண்ணுங்க, இன்டா மாறிடுச்சு, எனக்கு இது நாட் நல்லாவும் மாறி இருக்கும். அப்ப புரியுதா கைஸ்? எஸ் சார். இதுக்கு அந்த நாட் நல்லா இருக்கிறதுக்கு ஏதோ ஒன்று போடுவாங்க, கொரி நான் பார்த்துட்டு சொல்றேன், ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது எனக்கு. ஓகே, அது இங்கே போடுவாங்க, இந்த செலக்ட் ஸ்டார் ஏதோ ஒன்று வரும், அது இந்த ஸ்பைஸ் பார்க்கில் அழகாக காட்டும். அது இதில் எனக்கு ஞாபகம் இல்லை, நான் பார்த்துட்டு வேணா சொல்கிறேன். இங்கே காட்டும் அது என்ன டேபிள் என்ன போட்டிருக்க அப்படி இப்படின்னு. நோட் பண்ணிக்கோங்க. Noted. ஓகே கைஸ், குட். ஓகே, ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகே, அடுத்து இப்போ நாட் நல்ல என்ன டவுட் இருக்கா யாருக்காவது? டெல் மீ கைஸ். நோ சார். யா, அடுத்து முக்கியமான ஒன்று. ஓகே, யூனிக் நோட் பண்ணிக்கோங்க. யூனிக் கன்ஸ்ட்ரைன்ட். இப்போ நாட் நல்லுங்கிற ஒரு கன்ஸ்ட்ரைன்ட் பாத்தீங்களா? இப்போ நீங்க பார்க்க போறது யூனிக் கன்ஸ்ட்ரைன்ட். யூனிக் கன்ஸ்ட்ரைன்ட் UNIQUE யூனிக். யூனிக் கன்ஸ்ட்ரைன்ட் அதன சார். யூனிக் கன்ஸ்ட்ரைன்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது ஆல் வேல்யூஸ் இன் a column are different. இருங்க டக்குனு வர மாட்டேங்குது. யூனிக் கன்ஸ்ட்ரைன்ட் என்னன்னா அந்த காலத்துல வர டேட்டா எல்லாமே வேற வேற டேட்டாவா தான் இருக்கணும். புரியுதா? இப்ப இங்க பாருங்களேன், இப்ப இந்த காலத்துல வந்து ஒரு டேட்டா வருது. ஃபர்ஸ்ட் நேம்ல வந்து நான் தேவான்னு கொடுக்குறேன். எனக்கு திரும்பவும் அந்த ஃபர்ஸ்ட் நேம்ல வந்து தேவாங்கிற வேர்டு வந்துச்சு அப்படின்னா இட் ஷோவிங் எரர், அது அக்செப்ட் பண்ணாது. புரியுதா? tell me guys. Yes sir. tell me guys. Yes sir. ஆனா இது உலக சார், இது நீங்க சொல்றது கரெக்ட். ஏ சார், அப்ப தேவான்னு என்ன ஒரு பேர் தான் இருக்குமா? தேவராஜ்னு பேர் இருக்கும், தேவ பிரகாசம் இருக்கும், தேவகுமார்னு இருக்கும். அப்ப அவன் ஃபர்ஸ்ட் நேம் தேவன் தானே போடுவான். அப்ப அங்க நான் எப்படி சார் நீங்க போய் யூனிக் செட் பண்ணுவீங்க அந்த காலம? நீ தான் படிச்ச பிள்ளையாச்சு, உனக்கு ஒரு பேசிக்ஸ் நாலேஜ் இருக்குன்னா யாராவது ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்ல போய் யூனிக் செட் பண்ணுவாங்களா? டெல் மீ கைஸ். பண்ண மாட்டாங்க தானே. அப்ப எதுல பண்ணுவாங்க? அப்ப ஐடில தான் பண்ணுவாங்க. ஒன்னு ஐடில பண்ணுவாங்க, இல்லனா இப்ப பேங்க் அக்கவுண்ட் நம்பர்னு ஒரு காலம் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல அது ஸ்பெசிபிக்கா இது உனக்கு மட்டும் தான் இது இருக்கணும். இப்ப ஃபோன் நம்பருக்கு நீ செட் பண்ணலாம். இப்படி ஃபோன் நம்பருக்கு உன் ஃபோன் நம்பரே வேற யாராவது கொடுக்க முடியாது. கரெக்ட் தானே கைஸ்? அப்ப யோசிக்கணும், இதுதான் மூளையை யோசிக்கணும். எதுக்கு யூனிக் செட் பண்ணுமோ அதுக்கு மட்டும் தான் யூனிக் செட் பண்ணணும். தேவையில்லாததுக்கெல்லாம் நீ செட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஏன்னா யூனிக் நீ செட் பண்ணிட்ட அப்படின்னா அந்த காலம ஓகே சாரி என்ன சொல்ல வந்தேன்,
நீ அப்படி எதுக்கு நீ செட் பண்ணணுமோ அதுக்கு தான் கொடுக்கணும். ஓகேவா? அதுல ஒண்ணுதான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எப்படி சார் நீங்க யூனிக் செட் பண்ணுவீங்க அப்படின்னா, இதுவும் ஃபர்ஸ்ட் டேபிள் கிரியேட் பண்ற மாட்டமே தான். இல்லனா இருங்க, இல்லனா ஓகே, இன்னொரு டேபிள் அப்ப கிரியேட் பண்ணணும். ஓகேவா? இன்னொரு டேபிள் நான் ஒன்று கிரியேட் பண்றேன். இது இப்படியே இருக்கட்டும். பைத்தான் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்துச்சா, இதுக்கு பேர் வேணா நான் நேமே மாத்திக்கிறேன், ஜாவா ஸ்டூடெண்ட்ஸ் நான் மாத்திக்கிறேன். ஓகே, நல்லா கவனிங்க. நான் எப்படி எதுக்கு யூனிக் செட் பண்றேன், ஐடிக்கு செட் பண்றேன். ஐடி வந்து இன்டா இருக்கணும், நாட் நல்லா இருக்கணும். ஓகேவா? நாட் நல்லா இருக்கணும், யூனிக்கா இருக்கணும். UNIQUE யூனிக். அவ்வளவுதான். புரியுதா கைஸ்? இது புரியுதுல? ஜஸ்ட் யூனிக் ஆட் பண்ணுங்க, அவ்வளவுதான். ஓகேவா? அவ்வளவு ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் யூனிக் நீ ஆட் பண்ணா போதும். என்ட்ரமுக்கு கொரி ஓகே ஆயிருச்சா? அவ்வளவுதான். அப்ப யூனிக் என்ன ஆயிரும், அந்த ஐடி வந்து யூனிக்கா செட் ஆகிக்கும். புரியுதா? அப்ப யூனிக்கா செட் ஆகுறப்ப எதுல நான் பண்ணேன், ஜாவா ஸ்டூடெண்ட்ஸ்ல பண்ணேனா? அதுல பாருங்களேன், பிகேன்னு எனக்கு ஒன்று வந்திருக்கு பாருங்க, தெரியுதா? ஐடி வந்து பிகேனா பிரைமரி கீன்னு அர்த்தம். அடுத்த டாபிக்ல வரும். அது பிரைமரி கீனா அது ஒரு யூனிக் அப்படின்னு அர்த்தம். யூனிக்னா டே, அப்ப நீ வந்து நீ 1 கொடுத்துட்டு திரும்ப நீ 1 நம்பர் கொடுத்தனா அது ஸ்டோர் ஆகாது. புரியுதா கைஸ்? இது புரியுதுல? யூனிக்னா என்னன்னு எஸ் சார். நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணீங்களா கைஸ்? எஸ் சார். ஓகே, சோ இன்னைக்கு வந்து இப்போ லாஸ்ட் டாபிக் பார்ப்போம். அடுத்து மிச்சத்தை நாளைக்கு சொல்லி தரேன். ஓகேவா? ஓகே, சோ லாஸ்ட் இப்போ யூனிக் பார்த்துட்டீங்களா? ஓகே, இதே தான். இதே நீ ஆல்டர் பண்ணியும் பண்ணலாம், பட் அந்த அளவுக்கு தேவை கிடையாது. இதுவே ஆல்டர் டேபிள் அந்த மாட்டம் வரும். அதே தான். இதே தான் அந்த முன்னாடி படிச்சீங்களா, ஆல்டர் டேபிள், மாடிஃபை காலம்ஸ், அதில் போய் யூனிக்னு ஆட் பண்ணுவீங்க. அவ்வளோதான். இங்கே இருக்கு பாருங்க, இதுலயே யூனிக் லாஸ்ட்ல ஆட் பண்ணணும். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அப்போ யூனிக்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து பிரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின். இதுதான் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, பிரைமரி கீங்கிறதும் யூனிக்ங்கிறதும் ஒன்று தான். ஓகேவா? நீங்க யூனிக் செட் பண்ணாலே அது பிரைமரி கீயா மாறிடும். புரியுதா கைஸ்? புரியுதா? ஆனா என்ன அப்படின்னா, பிரைமரி கீ நீங்க யூனிக்ங்கிறது என்னன்னா, நீ வந்து நிறைய இதுக்கு நீ செட் பண்ணலாம். யூனிக் என்னன்னா, ஒரு காலம்ல வந்து நீ ஐடிக்கு செட் பண்ணலாம். ஓகேவா? வேற என்ன அப்படின்னா, லைக் சாரி, ஐடிக்கு செட் பண்ணலாம், ஏஜுக்கு செட் பண்ணலாம். இல்ல ஒவ்வொரு ஒரு 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 டேபிள்ல நீ நிறைய காலத்துக்கு நீ யூனிக் செட் பண்ணிக்கலாம். ஆனா பிரைமரி கீங்கிறது வந்து என்ன அப்படின்னா, இட்ஸ் மஸ்ட் கண்டைன் ஒன்லி ஒன் பிரைமரி கீ தான். ஓகே, உன்னோட டேபிள்ல ஏதாவது ஒரு காலத்துக்கு தான் உன்னால பிரைமரி கீ கொடுக்க முடியும். ஓகே, மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த பேங்க் இங்க ப்ராஜெக்ட்ல அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஃபுல்லா யூனிக் இதான் கொடுத்துருப்பாங்க. ஐடிக்கும் அதே மாதிரி பிரைமரி கீன்னு கொடுத்துருப்பாங்க. புரியுதா கைஸ்? எஸ்ஆர் எவ்ரி ஒன்.
எஸ் சார். ஓகே சோ இது வந்து என்ன சார் அப்ப பிரைமரி கீனா என்னன்னா அப்ப நீங்க யூனிக்னு போட தேவையாமா யூனிக்னு போட தேவையில்ல ஏன்னா இப்போ இந்த காலத்துல ஐடி தான் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஓகேவா அப்ப அந்த அப்ப ஐடிங்கிற இடத்துல வந்து நீ வந்து பிரைமரி கீன்னு ஆட் பண்ணா போதும் அப்ப வாட் இஸ் பிரைமரி கீன்னு இன்டர்வியூல கேட்டாங்கன்னா நீங்க என்ன சொல்லணும் பிரைமரி கீ இட்ஸ் எ யூனிக் கீ ஓகே இட் cannot contain null values இது வந்து null values எடுத்துக்காது ஓகே இது வந்து ஒன்லி ஒன் பிரைமரி கீ தான் இன் டேபிள் அப்படின்னு நீங்க சொல்லணும் புரியுதா ஓகே ஓகே அதாவது யூனிக்லி ஐடென்டிஃபை ஈச் ரெக்கார்ட் இன் a டேபிள் வருமா பிரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின் யூனிக்லி ஐடென்டிஃபை ஈச் ரெக்கார்ட் இன் a டேபிள் சரி ஓகே இது நான் தமிழ்ல சொல்றேன் இங்கிலீஷ்ல நோட் பண்ணி எழுதிக்கோங்க இது நீங்க கூகுள்ல சும்மா போட்டாலே வாட் இஸ் பிரைமரி கீன்னு வரும் அதை கண்டிப்பா எழுதி வச்சுக்கோங்க டாப் கிளாஸ் இன்டர்வியூ கொஸ்டின் எனக்கு ஒரு 7-5 இன்டர்வியூல அதை கேட்டிருக்காங்க பிரைமரி கீனா என்னன்னு ஓகே சோ இது நான் சும்மா உங்களுக்கு நான் காட்டுறேன் இது நான் ரன் பண்ணல பட் இதை நான் காட்டுறேன் இங்க பாருங்க பிரைமரி கீ வந்து இப்போ இந்த ஐடிக்கு நான் ஆட் பண்றேன் அந்த யூனிக் எடுத்து விட்டு பிரைமரி கீன்னு போடுங்க அவ்வளவுதான் பிரைமரி கீயா நான் செட் பண்றேன் பிரைமரி கீ அவ்வளவுதான் புரியுதா ஓகே இல்ல சார் இப்படி நீங்க போடலாம் இல்ல அப்படின்னா ஐயோ நான் இப்படி நான் முன்னாடியே நான் போட்டேன்னா லாஸ்ட்ல நீங்க வேணா ஆட் பண்ணலாம் லாஸ்ட்ல எப்படி ஆட் பண்ணலாம்னா இப்போ நாட் நல்லி இப்போ முடிஞ்சிருக்கா லாஸ்ட் நேம் கமா போட்டு பிரைமரி கீன்னு போட்டு ரவுண்ட் பிராக்கெட்ல எதுக்கு நீ பிரைமரி கீ செட் பண்ற ஐடிக்கு செட் பண்றேன்னு இப்படியும் போடலாம் புரியுதுல கைஸ் எப்படினாலும் நீ போடலாம் ஓகேவா இப்போ நான் வந்து ஜாவா ஸ்டூடெண்ட் போல நான் வந்து HTML ஸ்டூடெண்ட்ஸ்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன் அதுல வந்து ஐடி வந்து நான் பிரைமரி கீயா செட் பண்றேன் அப்ப அந்த யூனிக் எடுத்து விட்டுறணும் யூனிக் எடுத்து விட்டுட்டு சும்மா ஒரே போட்டா அப்புறம் அடி ஆகாதா அப்ப என்ன பண்ணும் பிரைமரி கீன்னு லாஸ்ட்ல இப்படி கமா போட்டுக்க பிரைமரி கீ ஐடியை வந்து நான் பிரைமரி கீயா செட் பண்றேன் என்று நமக்கு கொரி ஓகே ஆயிடுச்சா அவ்வளவுதான் புரியுதா கைஸ் அப்ப ரெஃபரன்ஸ் பண்ணீங்கன்னா இங்க வந்து HTML டேபிள்னு ஒன்று கிரியேட் ஆயிருக்கும் HTML ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிட்டு அவ்வளவுதான் இங்க பாருங்க பிகேன்னு வந்திருக்கா இப்படிதான் ஒரு ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க இதுல நிறைய இருக்கு இதுலயே மல்டிபிளும் பண்ணலாம் பட் அதெல்லாம் நிறைய அட்வான்ஸா போயிட்டே இருக்கும் சார் கமாண்ட் லைன் எடுத்து சாரிப்பா ஓகே இதுக்கப்புறம் ஃபாரின் கீ அப்புறம் செக் இண்டெக்ஸ் ஆட்டோ நம்பரு டேட்ஸ் இதெல்லாம் இருக்கு இன்ஜெக்ஷன்லாம் இருக்கு இதெல்லாம் நாளைக்கு உங்களுக்கு நான் சொல்லி தரேன் அவ்வளவுதான் இது பார்த்துட்டோம்னா அடுத்து வந்து முக்கியமான ஒரு 10 டாபிக் இருக்கு அதை டக்குன்னு பார்த்துடலாம் அதெல்லாம் ஈஸி தான் ஓகேவா ஸோ நாளைக்கு இதே டைம்ல கொஞ்சம் 10:30 கனெக்ட் பண்ற மாட்டா இருக்கும் கைஸ் இல்லைன்னா ஒரு 10 o'clock கனெக்ட் பண்ற மாட்டா இருக்கும் கொஞ்சம் சீக்கிரம் கனெக்ட் பண்ற மாட்டா இருக்கும் ஓகே ஏன்னா அப்கமிங் வீக்ஸ் மட்டும் ஓகே அதனால கொஞ்சம் ரெடி ஆயிக்கோங்க 10 மணிக்கெல்லாம் கனெக்ட் பண்ற மாதிரி ரெடி ஆயிக்கோங்க அப்பதான் என்னால நிறைய சொல்லி தர முடியும் ஓகேவா ஓகே ஸோ தட்ஸ் ஆல் கைஸ் வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க இதை தயவு செஞ்சு மனப்பாடம் ஆகிற அளவுக்கு நீங்க பிராக்டிஸ் பண்றது உங்க கையில தான் இருக்கு புரியுதா கைஸ் வீடியோ ரெக்கார்டு இருக்கு எழுதி வச்சிருக்கீங்க டவுட்னா என்கிட்ட கேட்க போறீங்க ஸோ தயவு செஞ்சு மனப்பாடம் ஆகிற அளவுக்கு பார்த்துக்கோங்க இது வேற வழியே இல்லை நீங்க மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும் ஓகேவா இவ்வளவு தூரம் எவ்வளவு கொரி படிச்சிருக்கோம் சொல்லுங்க 15 குறி படிச்சு இதுலயே இன்னும் ஒரு 6 குறி இருக்கு 6-7 குறி இருக்கு இன்னுமே இருக்கு இன்னும் ஒரு 5-6 இருக்கு ஓகேவா 20-22 கிட்ட வரும் இது இல்லாம அங்கிட்ட ஒரு 20 இருக்கு மொத்தம் 40 குறி கிட்ட நீங்க படிப்பீங்க ஓகே சூப்பரா அதை மட்டும் நீங்க ஸ்ட்ராங்கா படிச்சாலே போதும் சூப்பரா சொல்லி தரேன் ஓகேவா இன்னொரு நாள் கூட புதன்கிழமை வரைக்கும் கூட நான் எழுத்துட்டு போறேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்க படிச்சுட்டா சரிதான் ஓகே ஸோ அதனால தயவு செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் ஒண்ணுதான் டேட்டா பேஸ்ல அதை பைத்தானுக்கு கனெக்ட் பண்றத ஒன்று சொல்லி ஒரு கிளாஸ் எடுத்துட்டு அன்னைக்கு ஊப்ஸ் கான்செப்ட் எடுத்து விட்டேன்னா வேலை முடிஞ்சு போச்சு அப்புறம் பைஸ் பார்க்னா என்ன அதுக்கும் இது டேட்டா பேஸ்க்கு என்ன சம்பந்தம் அதை ஒரு கிளாஸ் எடுத்து விட்டேன்னா அது முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் இந்த வாரத்துல பைத்தான் கம்ப்ளீட்லி ஓவர் இந்த அளவுக்குலாம் யாருமே படிக்கவும் மாட்டாங்க ஓகேவா இந்நேரம் எவ்வளவு டாபிக் நீங்க 50 டாபிக் மேல படிச்சிருந்திருப்பீங்க ஊப்ஸ்லாம் முடிச்சேன்னா 50-60 டாபிக் வந்துடும் ஓகே 60-70 கிட்ட வந்துடும் ஓகே தயவு செஞ்சு அதை திரும்ப கோத்ரூ பண்ணி படிங்க ஓகே ப்ராப்ளம் சால்விங்ல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க எஸ்கியூல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க போதும் கைஸ் புரியுதா ஓகே ஸோ கண்டிப்பா 100% உங்களுக்கு வேலை கிடைக்கும் நான் சொல்றதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க புரியுதா அப்ளை பண்ணிட்டே இருங்க சோந்துராதீங்க ஹோப்பை விட்டுறாதீங்க ஓகே தட்ஸ் ஆல் கைஸ் ஸோ நாளைக்கு நம்ம 10 மணிக்கு 10:15 கனெக்ட் பண்ற மாட்டா இருக்கும்பா கொஞ்சம் சீக்கிரம் கனெக்ட் பண்ணுங்க பாத்துக்கலாம் ஓகே ஸோ அப்படி இல்லைன்னா நான் உங்களுக்கு முன்கூட்டியே நான் டைம் சொல்லிடுறேன் ஓகே யா okay guys so thank you guys thank you all of you let's see tomorrow same timing